லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் பிளான் பண்ணிங்கன்னா அப்போ இந்த பட்டர் மஷ்ரூம் ரைஸை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சரிங்களாமா? பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது கூட கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன்லாம் சேர்த்துக்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஸ்பைசஸே போதுமானது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரணும். அந்தளவுக்கு ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம். சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அதாவது கொஞ்சம் திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் ரைஸ் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவாக பெப்பர்த்தூள் அண்ட் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சூடாக பிளேட்டில் வச்சு சாப்பிடுங்களேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.